மை டே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொறுன்னு டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியான ப்ரோட்டீன் தோசையோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு 1 கப் பச்சைப்பயிறு, 1 கப் சுண்டல், நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நார்மல் அரிசி கூட எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து, கருப்பு உளுந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஊற வைக்கிறப்பவே 2 வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு தோசைக்கு. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ரெசிபி தான் இது. ஏன்னா இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மார்னிங் ரொம்ப ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. டே ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. ப்ரோட்டீன் தோசை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நம்ம ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப மொறுன்னு சூப்பராக க்ரன்ச்சியாக வந்திருந்தது. என் குழந்தை இதை நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நான் வெரைட்டியாக தோசை செஞ்சு கொடுப்பேன். நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற பொருளை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ருசித்து சாப்பிட்றத பார்க்குறதுக்கே ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க. இந்த ஹாப்பினஸ்ஸை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. இந்த தோசைக்கு நான் இன்றைக்கி செஞ்ச சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் சட்னி. அதோட ரெசிபி நான் என்னோடய ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.